Hello guys, welcome back to my channel Mummy Box Info. Today என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா திருவான்மியூர் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஊர்லேருந்து அப்பா வந்திருந்தாங்க. ஸோ குட்டீஸோடு சேர்ந்து எல்லோரும் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணோம். ஒரு 3 to 4:30 வீட்டிலேருந்து கிளம்பலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 4 o'clock போல் கிளம்பிட்டோம். ஸோ சூரியன் மறையிறப்போ போனால் பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் அந்த டைம் போனோம். ரொம்ப லேட் ஆகிடுச்சினாலும் குட்டீஸ் வச்சு நம்ம பீச்சில் இருக்க முடியாது. ஸோ அந்த டயத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். கரெக்டாக 4:30 பீச் நம்ம ரீச் பண்ணிட்டோம். வெயில் இறங்குற டைம் தான். ஸோ இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் திருவான்மியூர் பீச் பிடிக்கும் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு சென்னையில் உங்களுக்கு எந்த பீச் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். எனக்கு சென்னையில் திருவான்மியூர் பீச் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் அமைதியாக இருக்கும், ரொம்ப க்ரௌடெல்லாம் இருக்காது. வீக்கெண்ட் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பசங்களை கூட்டிகிட்டு எப்போவாது தான் போவோம். 2 monthsக்கு ஒன்ஸ் இல்லை 1 monthக்கு ஒன்ஸ் அப்படி தான் போவோம். ஏன்னா அங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கும். குட்டீஸ் என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடத்துக்கு போனோன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவான்மியூர் பீச், பெசன்ட் நகர் பீச்னு அடிக்கடி கூட்டிகிட்டு போவோம். யாரெல்லாம் வீக்லி ஒன்ஸ் பீச்சுக்கு போகிற பழக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். குட்டீஸ் சின்ன குட்டி எப்போவுமே பீச்சுக்கு போனால் ஒரு வேலை பண்ணுவான். ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரத்துக்கு தண்ணியில் இறங்கவே மாட்டான். ரொம்ப லேட்டாகும். நம்ம வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லும் போது தான் அவன் தண்ணியில் இறங்கி விளையாட ஆரம்பிப்பான். யார் வீட்லையாவது குட்டீஸ் இந்த மாதிரி பண்ணுவாங்களான்னு சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு போகணுன்னு தண்ணியில் இறங்கவே மாட்டான். அவனுக்கா எப்போ பயம் தெரியுதோ அதுக்கப்புறம் தண்ணியிலேருந்து வரவே மாட்டான். இப்படி தான் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குட்டீஸ் மணலில் பீச் மணல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் விளையாட ஆரம்பிச்சிட்டா அதில் வீடு கட்டுவான் இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவான். அவன் கூட சேர்ந்து நானும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். எனக்கும் மணலில் வீடு கட்டுறது, அதே மாதிரி பீச்சுக்கு போனால் அந்த மணலில் பேர் எழுதுகிற பழக்கம்லாம் உண்டு. அந்த மாதிரிலாம் பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது சின்ன பிள்ளைத்தனமாக இருந்தால் கூட அதெல்லாம் நம்மளும் ரசிக்கலாங்க, நம்மளும் அதை பண்ணலாம். அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு அந்த பழக்கம் உண்டு. மணலில் பீச் மணலில் வீடு கட்டுறதா இருக்கட்டும் சரி, அந்த அலையில் நம்ம பேர் எழுதுறதா இருந்தாலும் சரி, அந்த பழக்கம் எனக்கெல்லாம் இருக்குங்க. அதை நானும் பண்ணுவேன். ஸோ குட்டீஸோடு சேர்ந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்பாவும் பசங்கள்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பெரியவங்க மட்டும் என்னோட வீட்டில் மணல் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட்டம் கம்மியாக தான் இருந்தது. எப்போவுமே திருவான்மியூர் பீச்சில் கொஞ்சம் நல்லா கூட்டமாகவே இருக்கும். இன்றைக்கி நாங்கள் போன நேரமும் தெரில, நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கூட்டம் கம்மியாக இருந்தது. ஸோ செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியிருந்தோம். சின்னவனும் தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டான். போதும் விளையாண்டது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ பீச்சுக்கு போனால் என்ன எப்படிங்க, சுண்டல் கடலையெல்லாம் வாங்கி சாப்பிடாம வர முடியாது இல்லையா. அதெல்லாம் நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃபேமிலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம்.